ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து லென்த் சீசன் ஆரம்பித்து 12வது நாள் வந்து ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஸ்டோரியோ இன்சிடெண்ட்டோ வசனமோ எதுனா உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கேல்குலேஷன், மேத்ஸ் கேல்குலேஷன் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, எத்தனை நாள் நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் பண்ணுவீங்க, எத்தனை நாள் இந்த ஃபாஸ்ட்டு, எதுக்காக வந்து இந்த லென்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்க, அதை பற்றின கொஷின்ஸ்க்காக தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ வந்து நான் மெயினாக மேக் பண்ணுறேன். நிறைய பேர் ஆக்சுவலி இந்த 10 டேஸில் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எத்தனை நாள் வந்து ஃபாஸ்டிங் இருப்பீங்க, ஃபாஸ்டிங்னே ஆக்சுவலி இருக்கீங்களா, இது எதுக்காக அதை ஃபாலோ பண்ணுறீங்க, டெய்லி நீங்கள் வந்து ஒரு வீடியோஸ்லாம் வர போடுறீங்களே எதுக்காக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேங்களா. எக்ஸாக்ட்லி வந்து 40 டேஸ் நான் சொல்ல மாட்டேன், 42 டேஸ். ஸோ எக்ஸ்க்ளூடிங் சண்டேஸ். ஸோ 4 சண்டே வந்து வருது. ஆக்சுவலி டிப்பிக்கலி சொல்லணும்னா 6 சண்டேஸ் வரும். ஸோ 6 சண்டேஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணால் 40 டேஸ். 40 டேஸ் ப்ளஸ் 6, ஸோ 46 டேஸ் அப்படின்றது தான் வந்து இந்த ஃபாஸ்ட்டோட டைம். ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஏன் ஃபாஸ்ட் அப்படின்னா, ஜீசஸ் வந்து 40 நாள் வந்து வனாந்தரத்தில் போய், டெசர்ட்டில் போயிட்டு, வில்டர்னஸில் போயிட்டு லிட்டரலாக ப்ரே பண்ணி ஈவல் ஸ்பிரிட்டை வந்து அழிக்கிறதுக்காக அவர் வந்து தவம் இருந்து ப்ரே பண்ணார். அப்படின்றதுக்காக தான் இந்த இதை வந்து ஆஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹிஸ் லைஃப் நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது. அது நானும் வந்து ரொம்ப இயர்ஸ் ஃபாலோ பண்ணதில்லை. இப்போ நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கு இன்னொரு ரீசன் வந்து, இதுக்கு ரூல்ஸ் அப்படிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூல்ஸ்லாம் ஸ்பெசிஃபிக்காக இல்லைங்க. ஜென்ரலாக சொல்லப்போனால் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க கிறிஸ்டியன்ஸ். ஜென்ரலி கேத்தலிக்ஸ் வந்து வேறு டைப்பில் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஆர்த்தடாக்ஸ், ப்ரொட்டஸ்டன்ஸ் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. மெயின் விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற நமக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை, மணியை வந்து தனியாக சேவ் பண்ணி வச்சுட்டு, இட் இஸ் ஃபார் காட் அப்படின்னு சொல்லிட்டு தான், அப்படின்றதுக்காக தான் இட் இஸ் லைக் எப்படி சொல்கிறது, ப்ரே, மெடிடேட் அண்ட் கிவ் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபாஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு ஃபுல் மீல் வந்து நல்லா சாப்பிட்டுக்குவாங்க, விச் இஸ் அகெயின் வெஜ் தான் சாப்பிடுவாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, வெஜ்ஜு சாப்பிடுவாங்க. ஒரு ஃபுல் மீல் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க அது இல்லாமல் ஜென்ரல் லிக்விட் ஐட்டம்ஸ், தண்ணி, டீ, காஃபி அந்த மாதிரி மட்டும் மைல்டாக ஏதாவது குடிச்சுப்பாங்களே தவிர பெருசாக அவங்களுக்கு ஃபுட் இன்டேக்னு இருக்காது. அந்த ஃபுட்டுக்குன்னு போடுற அந்த டைம், மணி, அந்த ஸ்பெண்ட் பண்ணுற அந்த எனர்ஜி எல்லாத்தையும் கடவுளுக்காகன்னு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த ஃபாஸ்ட்டுக்கான அர்த்தம், ஓகேங்களா. சரி, இப்போது சிம்பிளாக சொல்லப்போனால், ஈஸ்டர் வந்து வருஷம் ஒவ்வொரு நாள் வருது. அது என்ன கணக்கில் ஃபாலோ பண்ணுறீங்க, எப்படி வந்து அதை கேல்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், ட்ரெடிஷ்னலாக எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, மார்ச் 21 அப்புறம். ஏன் மார்ச் 21 அப்படின்னா, அது வந்து அந்த கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய காலத்து கேலண்டர் இருந்துச்சு. அந்த கேலண்டர் படி பார்த்திங்கன்னா மார்ச் 21 அப்புறம் உள்ள ஃபர்ஸ்ட் ஃபுல் மூன் அதை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுட்டு, அந்த ஃபுல் மூன்லேருந்து நெக்ஸ்ட் அடுத்த உடனே வரக்கூடிய சண்டே தான் வந்து ஈஸ்டர் அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, சரி, எனக்கு எப்படா தெரியும் மார்ச் 21 அப்புறம் என்னடா ஃபஸ்ட்டு ஃபுல் மூன்ற, செகண்ட் ஃபுல் மூணுங்கிற, என்ன கணக்கில் நீ சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஓகே, இதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா வந்து நான் உங்களுக்கு லைவாக இதில் வந்து என் ஃபோனில் வந்து நான் கேல்குலேட்டரில் வந்து போட்டு காட்டுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த இயர் வந்து 2026 இல்லைங்களா. ஸோ 2026 வந்து நான் கேல்குலேட்டரில் போட்டுக்கிறேன், 2026, ஓகேங்களா. ஸோ 2026 வந்து நான் இங்கே கேல்குலேட்டரில் போட்டுட்டு இதை வந்து டிவைட் பை 19 பண்ணுறேன். எதுக்கு டிவைட் பை 19 அப்படின்னா, இந்த பாஸ்கல் கேலண்டர், கிரிகோரியன் கேலண்டர்ஸில் வந்து 19 தான் வந்து டிவைட் பண்ணுவாங்க. அதாவது 19 மந்த்ஸ்ன்ற மாதிரி ஒரு, அதாவது 19 கொல்லம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு 19 அப்படின்றத ஒரு பீரியடாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதுக்காக டிவைட் பை 19. ஏன் இதுக்கெல்லாம் கேட்காதீங்க, இட்ஸ் அ ஃபார்முலா, ஓகேங்களா. ஸோ அது இட் ஹேஸ் டு பி ஃபாலோட். ஸோ டிவைட் பை 19 போட்டால் நமக்கு வந்து இந்த 1.6.631 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நமக்கு கிடைக்குது. இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து டெசிமலுக்கு அப்புறம் எடுத்துக்க வேண்டாம், நமக்கு டெசிமலுக்கு முன்னாடி இருக்க அந்த 1.6ன்றதுக்கு நமக்கு வேணும், ஓகேங்களா. ஸோ 1.6 எடுத்துக்கலாம். 1.6 × 19 போடுறோம். என்னடா டிவைட் பண்ணுறேன், இப்போ 19 மல்டிப்ளை பண்ணுறேன்னு கேட்டால் எஸ் பண்ணணும். ஸோ இப்போ பண்ணால் நமக்கு வேல்யூ வந்து 2014 கிடைக்குதா. ஓகே, 2014 நமக்கு இருக்குது. இப்போ என்ன இயரு, 2026, ஓகேங்களா. 2026 மைனஸ் 2014 போட்டோம்னா நமக்கு வந்து 12 வந்து கிடைக்கிது, கரெக்டாக 12. ஸோ இது கூட +1 அப்படின்றத ஒன்று சேர்த்துறோம், ஓகேங்களா. ஸோ +1 சேர்த்துனா 13 வருதா. இந்த 13 அப்படின்னா இதுக்கு ஒரு லுக்கப் டேபிள் இருக்குது, அதை நான் இங்கே போடுறேன், இங்கே இந்த ஃபோட்டோவை நான் போடுறேன். அதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த 13 அப்படின்றதுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, April 2 அப்படின்றதான் வந்து இந்த லுக்கப் டேபிளில் காட்டியிருக்கு, கரெக்டாக. இங்கே பாருங்க, April 2 அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ April 2 அப்படின்னா இப்போ நான் என்னோடய கேலண்டரில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இங்கே என் கேலண்டரை ஓப்பன் பண்ணால்
26 போய்க்கிறேன் ஓகேங்களா. 2026 இருக்கேன். ஏப்ரல் மந்த் போகிறேன். ஏப்ரல் 2 அப்படின்னு சொல்லி காட்டுச்சா. ஏப்ரல் 2 என்ன டே? இட்ஸ் அ தேர்ஸ்டே ஓகேங்களா. ஸோ ஏப்ரல் 2க்கு அப்புறம் உள்ள இப்போ ஏப்ரல் 2 வந்து சண்டே வந்தால் அதை ஈஸ்டராக கன்சிடர் பண்ணியிருந்துருக்கலாம். இஃப் இட் இஸ் அ வீக் டே, அதுக்கு அடுத்த வர சண்டே தான் நம்ம ஈஸ்டர் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஏப்ரல் 2க்கு வர அப்புறம் உள்ள சண்டே எது? 5th. ஸோ 5th இஸ் த ஈஸ்டர் சண்டே. புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இதை வந்து இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்களும் கேல்குலேட் பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு குட்டி வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.